ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கையில் உனக்காக ஏந்தி கொண்டு வந்த பணக்கட்டை சொட்டு விட்டாய்தானே. இனிமே உனக்கு கண்டிப்பாக பண கஷ்டம் வரவே வராது. இத்தனை நாளாக வேணும்னா நீ ஆசைப்பட்டதை வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம். உனக்கு அவசிய தேவையை கூட வாங்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் கஷ்டமும் உனக்கு இருந்திருக்கலாம். இப்போது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் விதமாகத்தான் கோடீஸ்வர யோகத்தை என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இப்போதும் ஒன்றும் நேரம் ஆயில்ல. கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மாவே உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் பேச்சை எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு ஓ மேலும் நீ நம்பிக்கை வச்சு செயல்படு. மற்றவங்க சொல்றது எப்பயாவது தான் நல்லதா இருக்கும். ஆனால் இந்த வராகி அம்மா எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையே வீணா போகும்படி இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ முதல்ல எதிர்மறையாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் நேர்மறையாக சிந்தனை செய்ய கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் தவறான சிந்தனையோ தேவையற்ற சிந்தனைகளையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு பேசாதே, கோபப்படாதே. இந்த உலகத்தில் அவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு யாரிடமும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே மனிதர்களாக மனிதாபிமானத்தோடு நினைக்க பழகு. அப்படி வேறு யாராவது உன்கிட்ட பாரபட்சம் பார்த்தாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நில்லு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்களையும் நான் தான் படைச்சேன். எனக்கு எல்லாரும் சமம்தான் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு நீயும் எல்லாருக்கும் நல்லதே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையில் இருக்க பழகு. மனசு கனமா மனசு பாரமா கண்களில் கண்ணீர் ததும்ப எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு என்னிடம் கேட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கை எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் கூட வெகு சீக்கிரமாக இந்த நிலைமையிலிருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். எதிர்மறையான உன் எண்ணங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நேர்மறையான நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய இந்த கோபம், பயம், தேவையற்ற கவலை, குழப்பம்னு இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ, வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணுமோ, நீ நினைச்சது நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி மட்டும் செய்ய. அதை பற்றி மட்டும் யோசிச்சு அதுக்கான வேலைகளை கொஞ்சம் இப்போ நீ கஷ்டப்பட்டு செஞ்சிட்டினா நாளைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீ எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கலாம். அதுக்காக மனசு துவண்டு சோர்ந்து போய் விடுவாயா என்ன? உன் கூட இருக்கிறவங்களும் உன்னை போலவே வாழக்கூடிய மற்ற மனிதர்களும் உன்னை பெற்ற தாய் தகப்பனும் கூட இதை விட எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு தோல்வி துன்பத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டத்தை நீ ஒரு பெரும் கஷ்டமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்களும் புரிஞ்சுக்க வேண்டிய படிப்பினையும் பெற வேண்டிய அனுபவமும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. நானே சில விஷயங்களை உன் கையில் கொடுப்பேன். அப்புறம் கொடுத்ததை உனக்கே தெரியாமல் தொலைக்க வைப்பேன். தொலைஞ்சதை மறுபடியும் நீ தேடும்படியும் செய்வேன். தேடும்போது உனக்கான தெளிவை கொடுப்பேன். இப்போ புரியுதா எதை எதுக்காக உன் கையில் நான் கொடுக்குறேன்றத? நான் கொடுக்கறது எல்லாமே எப்போதுமே உன் கைகளில் நிரந்தரமாக இருந்துட்டா அப்புறம் முன்னேறணுன்ற எண்ணம் வராதல்லவா? கொஞ்சம் கொடுக்கறது போல கொடுத்து உன் கையை விட்டு விலக்கி எடுத்துட்டு போகும்போது தானே நீ செய்யும் சரி தவறுகளை யோசிப்பாய். தோல்வி வரும்போது தான் தவறுக்கான சிந்தனைகள் உன்னை யோசிக்க வைக்கும். அது உன்னை சரிப்படுத்தி மறுபடியும் எந்த விதத்திலும் நீ தோற்று போகாத அளவுக்கு உனக்கு தெளிவான நல்ல சிந்தனைகளையும் புத்தியையும் வரவழைக்கும். அதனால பொறுமையா நடக்கிறத நல்லா யோசிச்சு பாரு. ஒரு சில பேர் உன் வாழ்க்கையில வந்ததால நீ அவங்க கிட்ட கேட்டு எல்லா முடிவையும் எடுத்ததால தான் இப்போது நடக்கும் விஷயங்களை உன்னால் சமாளிக்க முடியாம தடுமாறுற. அதனால யாரையும் உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்காதே. உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை சரியா சிறப்பா நீ எடுக்க தயாராகு.
ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக எல்லாரிடமும் அதை பற்றி பேசலாம், ஆலோசிக்கலாம், கருத்து கேட்கலாம். ஆனால் முடிவு நீதான் எப்போதும் எடுக்கணும் என் செல்லமே. அது சரியா வந்தாலும் தப்பா போனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை அப்போதுதான் உனக்கு வரும். அடுத்தவங்க சொன்னாங்களேன்றதுக்காக உனக்கு பிடிக்காம எந்த விஷயத்தையும் நீ செய்யாதே. எப்போதும் ஓ மனசுக்கு சரின்னு பட்டத, நீ நினைச்சது சரிதான்ற எண்ணம் உனக்கு வரும்போது அதை சிறப்பா செஞ்சிடு. ஓ மனசாட்சிக்கு எது சரின்றத நானே உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. ஓ மனசுல குடியிருக்க இந்த வராகி அம்மாவே, நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உனக்கு புரிய வைப்பேன். இனிமேலாவது நல்லதை மட்டும் செய்ய. என்ன நடந்தாலும் தோல்வியே வந்தாலும் நீ துவண்டு போகக்கூடாது. நீ பார்க்குற பல பேர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த வெற்றி அவ்வளவு சீக்கிரம் அவங்க கைகளில் வந்து சேரலை. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா உன்னாலையும் முன்னேற முடியும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் உத்தரவு இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்னு நீ நம்புகிறாய் அல்லவா? பதட்டப்படாதே, பயம் கொள்ளாதே. என் அருள் கண்டிப்பாக உனக்கு இருக்கும்ன்றத நீ மனசில் வச்சுக்கிட்டு செயல்படு. உன் மனச்சுமைகளையும் பாரத்தையும் இந்த வராகி அம்மாவே இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான இலக்கை நோக்கி நகர்ந்து போய் வெற்றியை எட்டி பிடிச்சிடுவ. நீ நடந்து போகும் பாதையில் முட்கள் இருந்தாலும் அதை உனக்கு முன்பாக நான் போய் அகற்றி உனக்கு மலர் பாதையாக மெத்து மெத்துன்னு வெற்றி பாதையாக மாற்றி காட்டுவேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் நம்பிக்கையை பலப்படுத்தி உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்போதும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நேற்று இப்படி இருந்தாங்களே இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்களேன்னு நீ யாரையும் பற்றி யோசிக்காதே. மனிதர்கள் எப்படி மாறினாலும் நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். உனக்காக எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்கிட்ட தப்பாக பேசுகிறவங்களும் தவறு செய்தவர்களும் கண்டிப்பாக தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட வந்து மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. காலப்போக்கில் எல்லாமே மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யாரையும் வற்புறுத்தி யாருடைய அன்புக்காகவும் நீ ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதியா பொறுமையா நம்பிக்கையா இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நடத்தி முடிப்பேன். இப்போதுதான் நீ மனசுல ரொம்ப தைரியத்தோட இருக்கணும். எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிப்பேன். உன் வாழ்க்கையில உன் விருப்பமே இல்லாம எல்லாமே நடக்குதேன்னு கலக்கம் கொள்ளாதே. இனிமே உனக்கு எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நான் முதல்ல உனக்கு கசப்பான மருந்தாக கஷ்டங்களை கொடுத்தேன். கசப்பான மருந்து எப்படி உடலை சரி செய்யுமோ அதே போல இந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையை சரி செய்யும். இந்த கசப்பை போக்கி உனக்கு இனிப்பான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் வராகி அம்மா என்னை பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட இரு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராம இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்போதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ கத்துக்கோ. இனி வரக்கூடிய காலம் உனக்கு இன்ப காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். என்ன மனசுல நினச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழும்போது எதுவுமே கஷ்டமா இருக்காது. நான் உன் கூடவே இருந்து உன் மன வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நிச்சயமா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதை செய்வேன் என் செல்லமே. உன்னை கெடுக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் உன்னை சுற்றி எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருத்தரை நான் அனுப்புவேன். உன் கவலைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல நல்ல விஷயங்களை நகர்த்தி தரேன். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களோன்ற அந்த எண்ணத்தை விட்டு முதல்ல நீ வெளி வரணும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை.
என் வாழ்க்கையை நான் என் என்னப்படி தான் வாழுவேன்னு நீ வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். இப்போதே உன் மன வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். நீ மன தைரியத்தோடு இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. உன் வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உன் வீட்டுக்குள்ளே வந்து நான் குடியேறி உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். எப்போதும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மட்டுமே நடக்கும்படியும் உன் விருப்பங்கள் அனைத்தும் அழகாய் நிறைவேறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன்.